முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நான் மட்டும் தனியாகவே இந்த முடிவுகளை எடுக்கிற நிலமையில இருக்கேன். எங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 முக்கியமான விஷயங்களுக்கு நான் இப்போ முடிவு எடுக்கணும். ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா தெரியுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் எனக்காக சொல்லுங்கள். அதை வச்சு நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவேன். நான் சென்னையில் இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கூட பையனுக்கும் எக்ஸாம் முடியுது. இந்த இடத்துல மட்டும்தான் நான் சென்னையில் இல்லாமல் வேறு ஊர்களுக்கு நான் வீடு மாற்றி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை பையன் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ என்னால் வீடு மாற்ற முடியாது. எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல தான் இருந்தாகணும். வீடு பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம், ஆனால் ஊரை மாற்ற முடியாதுல்ல, அதை சொல்கிறேன். இப்போ நான் சென்னையிலேயே இருக்கணுமா இல்லை நான் வேறு ஊர்களுக்கு மூவ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கேன். எந்த ஊர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சென்னையை விட்டு நான் ரொம்ப தூரத்தில் போகணும் அப்படின்னு மனசுக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனோ நிறைய பேருக்கு வராதில்ல, ஆனால் எனக்கு இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த வீட்டில் நான் மட்டும்தான் ஒரு பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். கோயம்புத்தூர் போகலாமா இல்லை திருச்சி, மதுரைக்கு போகலாமா, இப்படி நிறைய யோசனைங்க. இப்போ அவனையும் காலேஜில் சேர்க்கணும். என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. சில பேர் சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரெஸ்பான்ஸ் இல்லை. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் எந்த கோர்ஸ் நல்ல வேல்யூவான கோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் எனக்காக சொல்லுங்கள். எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, எதை எடுக்கிறது அப்படின்றது. பிடெக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். மெடிக்கல் லைனில் போக முடியாது, நமக்கு அதுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்றதுனால. இப்போ நிறைய ஏஐ கோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு தடவை அவன் கரெக்டான கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு விஷயம். அது நல்ல சேலரியை கொடுக்குறதா இருக்கணும். அப்போ தான் அவனும் கஷ்டம் இல்லாமல் ஃப்யூச்சரில் வாழ்வான். எதை எடுக்கிறது, அதுக்கு எவ்வளோ மார்க் தேவை, இப்படி நிறைய குழப்பம் இருக்குது. இவன் மார்க்கை பொறுத்து தான் காலேஜில் சேர்க்க முடியும் அப்படின்னா நான் மே மாதம் 8ஆம் தேதி கிட்ட தான் ரிசல்ட் வருது. அது வரைக்கும் காத்திருக்கணுமா இல்லை அதுக்கு முன்னால் நான் ஏதாவது ட்ரை பண்ணணுமா அப்படின்றது தெரியல. பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஊருக்கு அதுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. என் பையனோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமாங்க, மேக்ஸ் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸே இல்லாமல் ஒரு கோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்குறான். அதுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா பேராமெடிக்கல் லைனில் தான் போய் ஆகணும். அதில் சேலரி எல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்காக தான் அதை யோசிக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக மேக்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படும். மேக்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன், நீ இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேக்ஸை படிச்சியோ அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு டென்ஷன் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கோர்ட்டு விஷயமும் இருக்குது, அதையும் சீக்கிரம் முடிச்சுட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. வீடு மாற்றினாலாவது எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் மனசில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்குது. அதுக்காகனாலும் நான் வீடை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இருந்தால் கூட ஓனர் வாடகையை இன்க்ரீஸ் பண்ணிடுவார். அதனாலேயும் நான் இருக்க முடியாது. ஏற்கனவே வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி வேறு பேசியிருக்காரு. நான் இன்னும் ஒரு 2-3 மாதம்தான் ஆகும் சார், நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கேன். அப்போ நான் எப்படி இருந்தாலும் மூவ் பண்ணி தான் ஆகணும். பங்குனி இல்லைன்னா வைகாசியில் வீடு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டைம் தான் மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் தானே நமக்கு வீடு தேவைப்படும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் சென்னையிலேயே வீடு மாற்றுறது அப்படின்னா இங்கேயே ஒரு டெம்போ பிடிச்சு நான் வீடை மாற்றிடலாம். ஆனால் நான் ஊர் சைடு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். அதையும் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. கிராமத்து வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசுக்கு தோணும். ஆனால் பசங்களோட படிப்பையும் யோசிக்கணும். அதனாலேயும் அந்த மாதிரியான ஆப்ஷனும் இப்போ எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது மனசுக்கு. அப்புறம் அகரம்லேயும் கேட்டிருக்கேன். இப்போ நான் எம்டியாக நிற்கிறேங்க. இப்போ ஒரு காலேஜ் மட்டும் பிரச்சனை அப்படின்னா நான் அந்த காலேஜை பற்றி யோசிக்கலாம். வீட்டையும் சேர்த்து மாற்றணும். வீட்டை மாற்றுறப்பவே வேறு ஊர்களுக்கு மூவ் பண்ணலாமான்னு மனசுக்கு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்கேன். நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
முக்கியமாக நீங்கள் மறந்துடாமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பையனுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கணும், எது எடுத்தால் அவன் ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்கள். ஏன்னா அவனோட லைஃப் இது. உங்கள் வீட்டில் பசங்களை நிறைய பேரை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கியிருப்பீங்க. எந்த கோர்ஸ் எடுத்தால் அவன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்காக தான் கேட்குறேன். எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு இடத்துக்கு போகிறோம், எனக்கு ஒரு சீட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா என்ன கோர்ஸ் அவன் எடுக்க போகிறான்றதை நம்ம தெளிவாக முடிவு பண்ணிட்டு போய் சொல்லணும்ல. அதுவே குழப்பத்தில் இருக்கிறப்போ அவன் என்ன படிக்க போகிறான் அப்படின்றதே தெரியாமல் இருந்தது அப்படின்னா எங்களால் அதை சரியாக அவங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி கமெண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நோட் பண்ணுவேன். உங்களோட ஐடியாக்களை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நேற்று நைட்டு 11 o'clock வரைக்கும் படித்தாங்க. விடியறதுக்கு முன்னாலேயே 3 o'clockலாம் எழுந்துட்டான். அப்போ அவன் தூங்கின கணக்கு ரொம்ப கம்மி. அவன் படிக்காமல் இல்லை, அவன் அதிகமாக முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன மார்க் வரும் அப்படின்றது எனக்கு எந்த கெஸ்மே இல்லை. அவன் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அவன் எழுத வேண்டியது இருக்குங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை. அவனுக்குமே நிலைமை புரியுது. இந்த இடத்துல நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றது அவனுக்கும் தெரியுது. அதுக்கேற்றாப்புல தான் நடந்துக்கிறான். நம்ம அனாதையாக இருக்கோமே, யாருமே இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சில நேரங்களில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு. ஏன்னா அதனால் எனக்கு சில நேரங்களில் மன உளைச்சல் ஏற்படுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என் 2 பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். இந்த வீடு காலி பண்ணி போகிறப்போ ஒரு அமைதியான வாழ்க்கை நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.